ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். சீதைக்கு ஒரு அக்கா இருந்தார். நாம் எல்லாரும் சீதையின் கதையை தெரிந்து கொள்வோம். ஆனால் அவருடைய அக்கா உர்மிளா பற்றி யோசித்திருக்கிறோமா? உர்மிளா லட்சுமணனின் மனைவி. ஆனால் 14 வருடங்கள் தனது கணவரை காணாமல் தனியாக வாழ்ந்தார். அவர்கள் வாழ்வில் இருந்தாலும் கூட மனதார அவரது தியாகம் நினைவுகூரப்படவில்லை. இது ஒரு மறைக்கப்பட்ட வீரத்திற்குரிய தியாகம். ஹனுமான் விபீஷணனை சபித்தார். விபீஷணன் தனது தர்ம நேர்மையால் ராமரின் பக்கம் சேர்ந்தார். யுத்தம் முடிந்த பின் ராமர், இனி நீ இலங்கையின் அரசன் என்றார். ஆனால் விபீஷணன் அதற்கு தயங்கினார். இதனால் கோபமடைந்த ஹனுமான், நீ என்றும் மரிக்காமல் இலங்கையை காக்க வேண்டும் என்று சபித்தார். அதனால் விபீஷணன் இன்று வரை உயிரோடு இருக்கிறார் என்பர். ஒரு லட்சுமணன் 14 வருடம் தூங்கவில்லை. ராமர் மற்றும் சீதை வனவாசம் செல்லும் போது லட்சுமணன் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுத்தார். நான் ஒரு நாளும் தூங்க மாட்டேன் என்றார். இதனால் அவர் முழு 14 வருடங்களும் விழிப்புடன் இருந்து ராமர் சீதை இருவரையும் பாதுகாத்தார். ஆனால் இதை சமப்படுத்த அவருடைய மனைவி உர்மிளா 14 வருடம் இப்படி தொடர்ந்து தூங்கினாள். இதுதான் உண்மையான தியாகம். இப்படி ராமாயணத்தில் பல மறைக்கப்பட்ட உண்மைகள் உள்ளன.